நான் எனக்கு ஒரு டவுட். இப்போ எனக்கு பிடிச்சதெல்லாம் நீ சொல்லிட்டா, அப்ப நான் என்ன சொல்லுவேன்? அதனால உன்னை யூ கோ ஃபர்ஸ்ட் சொன்னேன். எப்படி என் வெட்டிங் எனக்கு ஒரு ஆசை இருந்ததோ அந்த மாதிரி வந்து எனக்கு என் ட்ரீம் ஒய்ஃப்னு ஒன்று இருந்தது. ஒரு 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 இது இருக்கும் இல்லையா, அது வந்து அப்படி மாறிட்டாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து எங்கள் பாட்டி, எங்கள் மாமா, இப்போ என் மாமா பசங்க, என் தம்பி, இவங்க எல்லாரையும் அவங்க பார்த்துக்கிற விதம் இல்லை. இப்போ எனக்காக என் வீட்டுக்கு வந்த பசங்கன்னா இவங்களுக்காக வராங்க. தீபிகா இருக்கா, தீபிகா நம்மகிட்ட நல்லா பேசிப்பா. இப்போ நான் ஊருக்கு போனால் எங்கள் பாட்டி, எங்கள் ஆண்டி கிட்ட பேசுறது, அது எல்லாமே இப்போ என் ஃபேமிலியை வந்து மொத்தமாக இவ ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டான். ஆஸ் அ பர்சன் வந்து ஐ டோன்ட் திங்க் யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் சம்ஒன் லைக் ஹிம். லைக் ரொம்ப ரொம்ப செல்ஃப்லெஸ். பிடிச்சவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்காக இல் கோ எனி எக்ஸ்டென்ட் அந்த மாதிரி. அண்ட் ரொம்ப கேரிங்கும் கூட. அது கேரிங் எப்படின்னா, இனிஷியலாக எனக்கு வந்து அது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. ஏன்னா அதுவெல்லாம் எனக்கு புதுசாக இருந்துச்சு. அவ்வளோ கேர் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல. திஸ் இஸ் லைக் டூ மச், ஐ கான்ட் ஹேண்டில் இட். அதெல்லாம் தான் கொஞ்சம் இனிஷியலாக இருந்துச்சு. பட் நவ் ஐ எம் அட் அ பாயிண்ட் வேர் ஐ கான்ட் பி வித்தவுட் இட். ஐ காட் யூஸ் டு இட். ஸோ அது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொன்று என்னென்னா, லைக் 24/7 வந்து ஹிஸ் ஒன்லி தாட் வில் பி மீ. இப்போ நான் வந்து எனக்கு எதாவது வேணும்னா ஹீல் மேக் இட் ஹேப்பன் பிஃபோர் ஈவன் ஐ நோ இட், ஐ வாண்ட் இட். ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அது எல்லாமே எனக்கு வந்து பேசிக்காக நம்மளுக்கு என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அதுக்கப்புறமேட்டு அந்த லவ் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் எல்லாருக்குமே அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ எனக்கு வந்து இட் வென்ட் பிஹைண்ட், லைக் பியாண்ட் த எக்ஸ்பெக்டேஷன். அப்படி தான் நான் சொல்கிறேன். இப்படி சிம்பிளாக சொல்லி முடிச்சது.
காமாட்சி துணை விவாக சுபமுகூர்த்த பத்திரிகை. அன்புடையீர் வணக்கம். நிகழும் மங்களகரமான சோபகிருத் வருடம் ஐப்பசி மாதம் 10ஆம் நாள் 27/10/2023 வெள்ளிக்கிழமை சுக்லபக்ஷம் சதுர்த்தி திதி உத்திர புரோட்டபதா நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 8 மணிக்கு மேல் 9 மணிக்குள் விருச்சிக நக்கலத்தில் சேலம் மாவட்டம் தெய்வ திருவாளர்கள் RV சுப்பராயலு சந்திரம்மாள் அவர்களின் மகன் வழி பேத்தியும் கோவை தெய்வ திருவாளர்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி கமலா அவர்களின் மகள் வழி பேத்தியும் திரு S அசோக்குமார் திருமதி A லட்சுமி பிரபா அவர்களின் புதல்வியுமாகிய திருநிறை செல்வி A தீபிகா என்ற மணமகளை தெய்வ திருவாளர்கள் இசைத்தென்றல் திருச்சி லோகநாதன் ராஜலட்சுமி அவர்களின் மகன் வழி பேரனும் தெய்வ திரு ராதாகிருஷ்ணன் திருமதி மீரா அவர்களின் மகள் வழி பேரனும் தெய்வ திருவாளர்கள் TL தட்சிணாமூர்த்தி R உமாலட்சுமி அவர்களின் குமாரனுமாகிய திரு D சக்தி லோகநாதன் திருமதி S மாதங்கி அவர்களின் சகோதரனுமாகிய திருநிறை செல்வன் D சந்தோஷ் லோகநாதன் என்கின்ற மணமகனுக்கு துணைவியாக எங்களது முன்னோர்கள் சாட்சியாகவும் எங்களது குலதெய்வத்தின் சாட்சியாகவும் எங்களது 30 முக்கோடி தேவர்களின் சாட்சியாகவும் எங்களது பெண்ணை மனப்பூர்வமாக எங்களது மணமகனிற்கு தாரை வார்த்து கன்னிகாதானம் செய்து கொடுக்கிறோம். सीता कल्याण वैभोगमे राम कल्याण वैभोगमे स्तुति पात्र पावन चरित्र रवि सोमवर नेत्र रमणीय गात्र सीता कल्याण वैभोगमे राम कल्याण वैभोगमे जन परिपाल भरित शरजाल भुक्ति मुक्ति दलील भूदेव पाल सीता कल्याण वैभोगमे राम कल्याण वैभोगमे
परिपूर्ण काम श्याम जगदभिराम साकेत धाम सीता कल्याण वैभोग में राम कल्याण वैभोग में सर्वलोकाधार समरैकधीर गर्वमानसदूर कनकागधीर सीता कल्याण वैभोग में राम कल्याण वैभोग में निगमागम विहार निरुपम शरीर नगधर गविदार नतलोकधार सीता कल्याण वैभोग में राम कल्याण वैभोग में परमेशनुत गीत भवजलधिपोत तरणिकुल संजात त्यागराजनुत सीता कल्याण वैभोग में राम कल्याण वैभोग में നീന്നേതോ നീലക്കാറ്റായി നീളുന്നെങ്ങോ തനിയെ നീ എന്നുള്ളം നിറയുന്നുണ്ട് നീതേതോ அழகே தெரியல. எங்க அப்பா வந்து
இறந்த ஒரு 6 monthsல எங்கள் அம்மா இறந்தாங்க நேச்சுரலி. ஹர் வெயிட் ஸ்டார்டட் கம்மிங் டவுன். அவங்களால வந்து ஷி வாசன்ட் ஏபிள் டு சர்வை வித்தவுட் இட். ஸோ என் ஃபேமிலியும் அப்படி தான். எனக்கு வந்து அவங்கள பார்த்து நான் வளர்ந்ததுனால எனக்கு வந்து நம்ம நாளைக்கு ஒரு ஃபேமிலி வந்து இப்படி இருக்கணும், நம்ம ஒய்ஃப் நம்ம பசங்க நம்மளை சுற்றி இருக்கணும், அது மைண்டில் இருக்கு. அது வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு வந்து ஷீஸ் லைக் எங்கள் அம்மா எப்படி எங்கள் அப்பா பார்த்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி. இப்போ நான் வந்து உள்ளே உட்காந்துட்டு இருக்கேன்னா ஷீல் பி தேர், நான் எங்கேயா போயிட்டு வரேன்னா ஷீல் பி தேர், நான் டவுன் ஆனால் அவளுக்கு தெரியும் எல்லாமே. எவ்ரி திங் இஸ் தட். அது வந்து நான் என்னன்னா வாட் எவர் ஐ ட்ரீம்ட் ஆஃப் அந்த மாதிரி. அண்ட் அதான் ஆஃப்டர் மேரேஜ் வந்து இப்போவுமே நாங்கள் வந்து ரொம்ப ப்ராப்பர் மேரிட் கப்புள்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நாங்கள் எப்படின்னா இப்போ லிட்ரலாக சொல்லணும்னா ஒரு லிவிங் மாதிரி தான் இப்போ இருக்கோம். ஆமாம், இப்பயுமே நாங்கள் இம்ப்ராம்ப்டு பிளான்ஸ் தான் பண்ணுவோம். நாங்கள் லைக் ப்ராப்பராக காலையில் ஒரு 6 o'clock எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சமைச்சிட்டு யூஸ்வல் அந்த மேரிட் ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிற மாதிரி அது கிடையாது. ஸோ எனக்கு அந்த ஃப்ரீடம், உனக்கு சமைக்கணுமா இல்லைன்னா வேண்டாம். ஸோ அந்த மாதிரி எவ்ரி திங் இஸ் வாட் ஐ விஷ் ஃபார். அந்த மாதிரி தான். சம் டேஸ் அவளே சமைக்கணும்னா கூட நான் வந்து இல்லை இன்னைக்கு பண்ணாத வில் பை. ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் லைக் பேச்சுலர்ஸ் லிவிங் டுகெதர் அந்த மாதிரி தான். எனக்கு இப்பயுமே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம வந்து இதுக்கு ரெஸ்ட்ரிக்டாக இந்த ஐ ஷுட் பி இன்சைட் திஸ் பவுண்டரி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் யூ நெவர் நோ, சம் பீப்புள் ஆர் வெரி ஓப்பன் மைண்டட். சம் பீப்புள் வந்து நீ இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இங்கே பேசக்கூடாது, அங்கே ஸோ அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை. நான் எப்படி இருந்தேனோ அப்படி தான் இப்பயும் இருக்கேன். அண்ட் அப்படி தான் போகுது மேரேஜ் லைஃப். ஐ திங்க் திஸ் வில் கண்டினியூ ஃபார் எவர். அது மெயின். எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது அந்த மாதிரி. வி ஆர் லைக் ஃப்ரெண்ட்ஸ். இப்பவும் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் கல்யாணம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் நன்றி. இந்த பாட்டு தான் சின்ன வயசுலேருந்து நாங்கள் 3 பேர் அன்பு மலர்களே நம்பியிருகளே நாளை நமதே இந்த நாளும் நமதே தர்மம் உலகிலே இருக்கும் வரையிலே
எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே. காலங்கள் இன்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமதே. நாளை நமதே, நாளை நமதே. பாசம் என்னும் நூல் வழி வந்த பாசமலர் கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். பாசம் என்னும் நூல் வழி வந்த பாசமலர் கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். நாடும் வீடும் ஊரலை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி எதையுமே தாங்கிடும் இதயம் என்றும் மாறாது. நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே. வீடு என்னுள் கோயிலில் வைத்த வெள்ளி தெய்வங்களே, நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. வீடு என்னும் கோயில் வைத்த வெள்ளி தெய்வங்களே, நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. ஆறு தமிழும் ஓரிடம் நின்று மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சென்று. மூன்று தமிழும் ஓரிடம் நின்று காண வேண்டும் காவிய சென்று. அந்த நாள் நினைவுகள் இந்த நாளும் மாறாது. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே. காலங்கள் என்றும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாக நமக்கென வளர்ந்து நாளை நமதே. நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே. ஒரே ஒரு குட்டி அந்த அழகான நடு எம்ஜிஆர் வந்து சந்தோஷ் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. பெரிய எம்ஜிஆர் கருப்பா இருப்பாரா? அப்ப பெரிய எம்ஜிஆர் யாரு? இது கை தட்ட மாட்டீங்களா? மூணாவது ஒருத்தர் இருப்பாரு. அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அதை இவர்கிட்ட கொடுத்துருவாங்க. அப்ப இருந்து இவருக்கு வந்து பிடிக்காது. ஸோ அதனால ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா அந்த பாட்டு கேட்போம். மூணாவது பையன் வந்தான்னு பார்த்தா படம் பார்த்தா அசிங்கமாக இருப்பான் அந்த ஆளு. என்ன இவன் தான் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். கரெக்ட், அந்த கிட்டார் கரெக்ட். பாத்தல்ல பாய், இதுக்குதான் பாய் நீ வேணும்.
ஸோ நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ இப்போ உங்களுக்காக டிஜே. குட் நைட், தேங்க்யூ.